நறுமுகைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்து 2-3 நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேரளா கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வர்றோம், எப்படி வரப்போகிறாங்களோ தெரியலேன்னு சொல்லி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. தூங்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, மற்றபடி ஓகே தான். அப்புறம் நான் என்ன நினச்சி வந்தேன்னா, நம்ம போய் 1 வருஷம் ஆச்சு, எப்படியும் ரொம்ப குப்பையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை, சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தார். இருந்தாலும் வந்து கொஞ்சமாக டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தோம். வீட்டில் கிடா வெட்டுறதுக்கு வாங்கியிருந்தது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மிச்சமாக இருந்துச்சுன்னு அதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு அது இல்லாத மட்டும் வாங்கிக்கலான்னு நோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு சோட்டாணி கரையில். சரி வந்துட்டோம், அதை போய் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைக்கில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் நல்ல மழையாக இருந்ததுனால சரி ஊபர்லேயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து முதல்ல ஊட்டுற சாப்பாடு வந்து குருவாயூரில் 6 மாதம் முடிஞ்சோன்னே ஊட்டிட்டோம். இது அதுக்கப்புறம் வச்ச வேண்டுதல். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நம்ம சாப்பாடு ஊட்டிட்டு அந்த டோக்கன் கொண்டே காமிச்சோம்னா ஸ்பெஷல் தரிசனத்தில் சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியிலேயே முடிச்சிட்டோம். மதியம் லஞ்ச் வந்து வீட்டில் செய்யலான்ட்டு ஆரம்பித்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தவ அப்படியே எந்திரிச்சிட்டா. கையோட அவளே கையிலேயே வச்சுட்டு இன்ஸ்டன்ட் செர்லாக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ணிடலான்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.